கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 35 வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகி நாம் தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டுமானால், ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் நமக்கு தைரியம் தேவைப்படுகிறது. பல்வேறு சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியவர்களாகிய நாம் தைரியத்தோடு செயல்படுவோமானால் தான் நாம் தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்ற முடியும், வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையும் செய்ய முடியும். இதற்கு உதாரணமாக பரிசுத்த வேதாகமத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தைரியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதனால்தான் தேவனுக்காக பெரிய காரியங்களை அவர்களால் செய்ய முடிந்தது. உதாரணமாக மோசே அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் ஒரு வனாந்தரத்திலே 40 வருடங்கள் தேவ பலத்தினாலே வழி நடத்தினார். அதற்கு அவருக்கு தைரியம் இருந்ததினால தான் அவ்விதமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த ஜனங்களை நடத்தி கானானுக்கு அவர்களை கொண்டு வர முடிந்தது. அப்படியே யோசுவாவும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய தன்னை அர்ப்பணித்த போது பயந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவன் அவரை பலப்படுத்தினார். பயப்படாதே, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று. ஹல்லேலூயா. தேவன் தேடுகிற நபர்கள் தைரியம் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். தேவனுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டுமென்றால், ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாகவே நமக்கு தைரியம் அவசியமாயிருக்கிறது. எலியாவின் வாழ்க்கையிலே 400 பாகாலின் தீர்க்கதரிசிகளை மத்தியிலே அங்கே தேவன்தான் உண்மையான தேவன் என்பதை நிரூபித்துவிட்டு அவர்களை கொன்று விடுகிறார். அவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறதற்கு எலியா தைரியம் உள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருந்தார். மட்டுமல்ல, எஸ்தர் தேவனுடைய பாதத்திலே விழுந்து உபவாசித்து ஜெபித்து விட்டு தைரியத்தோட அந்த ராஜாவின் முன்பாக சட்டத்தை மீறி பிரவேசித்ததினால் அங்கே தன்னுடைய ஜனத்தை காப்பாற்ற முடிந்ததை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். கோலியாத்தை எதிர்த்து நின்ற போது தாவீது ஒரு சின்ன வாலிபன் தான். கையிலே போதுமான அளவு உபகரணங்கள் கூட இல்லை. ஆனால் தைரியம் இருந்தது, தேவனுடைய பலன் இருந்தது. அதனால் அவர் ஜெயித்தார். தானியேல் சிங்க கபிலை போட்ட பொழுது தைரியத்தோடு அங்கே போனார். தேவன் இடத்துல உண்மையாயிருந்தார். தேவன் அவரை விடுவித்தார். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கட்டுகளையும் காவல்களையும் பட்டணந்தோறும் அனுபவித்தார் கிறிஸ்துவுக்கா. அது அவருக்கு இருந்த தைரியம் அவருக்கு உதவினது. அவருடைய தைரியத்தினாலே ராஜனுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக சுவிசேஷத்தை சொன்னார். இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தைரியமாயிருக்கும் பொழுதுதான் தேவனுக்காக சாதிக்க முடியும். நாம் தைரியமாய் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். நாம் தைரியமாய் இருக்கும் பொழுதுதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை கூட வாழ முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது நடந்து சென்று பயப்படாதீங்கள், நான் தான் என்று சொன்ன அதே இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது சீஷர்களிடத்திலே மரியாளிடத்திலே கல்லறை அருகே நின்ற மரியாளிடத்திலே பயப்படாதீங்கள் என்ற நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர், திடப்படுத்துகிறார். ஆகவே நாம் இன்னும் தைரியமாயிருக்க வேண்டும். நாம் பயப்பட்டால் அக்னி கடலிலே போவோம் என்று வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தைரியமாயிருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திர ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.